ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது தான் எலக்ட்ரிக்கல் பைப் வந்து போட்டு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது திருவண்ணாமலை மாவட்டம் பெரனமல்லூரில் வந்திருக்கோம். ஒரு பைப் போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லாமே கான்கிரீட் பைப் போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லாமே ஹெவி பைப் தான், ஒன்னோட லோக்கல் பைப் இல்லை. இது எல்லாமே பாலிகேட் பைப் தான் போட்டிருக்கோம் நம்ம. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்டு கூட, ஆனால் இருந்தாலும் நல்ல குவாலிட்டி. பாருங்கள் நம்ம எப்படி பைப் லைன் போட்டிருக்கோன்னு. ஹோம் தேட்ரு, ப்ரொஃபைல் லைட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இப்போவே எல்லாமே சேர்த்து போட்டுடுறோம். ரூமுடைய சர்க்யூட் தனித்தனியாக இப்போ தான் வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஆர்கிடெக்ட் ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரி கரெக்டான எம்எம்மில் தான் நம்ம வந்து வேலை பண்ணி தருவோம். சப்போஸ் அந்த இடத்துல கம்பி இருந்தாலும் அதை எப்படி பெண்ட் பண்ணணுமோ அப்படி பெண்ட் பண்ணிட்டு தான் வைப்போம். எந்த அளவுக்கு ஒயர் வந்து கம்மியாகணுன்றது நம்ம ரூப்பில் பைப் போடுறத பார்த்து தான் தெரியும். எந்த அளவுக்குலாம் நம்ம ஷார்ட்டாக எடுத்துன்னு வந்து பைப்பு விடுறோமோ அந்தளவுக்கு வீட்டுக்காருக்கு வந்து செலவு ரொம்ப மிச்சமாகும். நம்ம ஒயரிங் பண்ணுற பில்டிங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஒயர் எந்தளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் நம்ம வேலை செய்வோம். நிறைய பேர் வந்து எப்படி ஒன்றாலும் செஞ்சிடலாம், 4 பக்கம் இறக்கி விட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எந்த வழியில் போனால் எப்படி போனால் ஒயர் கம்மியாகுமோ அந்த மாதிரி போடணும். பாருங்கள் நம்ம மெயின்லாம் எப்படி எடுத்துன்னு போய்ட்டு பாருங்கள். ஒரு இடமும் பண்ணுறதெல்லாம் நம்ம வேலையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஐடியும் படிச்சிருக்கோம், ப்ளஸ் அனுபவம் ஒரு 15 வருஷம் மேலே இருக்குது. அதனால் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ஸ் பிரகாரம் தான் வேலை செய்யணும். நிறைய பேர் தெரியாது, ஏன் தான் இதை போடுறோம் இது தான் போடுறோம் அப்படிலாம் தெரியாது. அதான் நிறைய பேர் அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி 4 பக்கம் பைப் இறக்கி விட்டோமா, மெயின் லைன் எடுத்து போடலான்னு இருக்குது. கம்பல்சரி ஒரு ரூமுக்கு மெயின் எடுத்துன்னு போகணும். அந்த ரூம் வந்து என்ன பாக்ஸ் வருது, அதில் எத்தனை சர்க்யூட் வருது, எத்தனை வாட்ஸ் வருது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பைப் போடணும். ஓகே, இந்த ரூமில் எத்தனை சர்க்யூட் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் கஸ்டமருக்கும் வீட்டுக்காருக்கும் எந்த ஒரு செலவும் அதிகமாகாது. இந்த மாதிரி ஒயரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. வீட்டுக்காரர் யாரையாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்டுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.